ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த திருநாள் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் காலையிலையும் பொங்கல் வைக்கலாம், மத்தியானம் பொங்கல் வைக்கலாம், ஈவினிங் பொங்கல் வைக்கலாம். சில பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க, நைட்டு பொங்கல் வைக்கலாமான்னு. தாராளமாக. அதாவது இன்றைக்கி பொங்கல்னால் எப்போ வேணால் வைக்கலாம், ஆனால் நேரம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நல்ல நேரம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கௌரி நல்ல நேரம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொங்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் காலையிலையும் வைக்கலாம், விடிய காலையிலையும் வைக்கலாம், நல்ல நேரம் பார்த்து காலையிலையும் வைக்கலாம், மத்தியானம் வைக்கலாம், நைட்டும் வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பொங்கல்ங்கிறது இன்றைக்கி பொங்கல், அதெல்லாம் எப்போ வேணால் வைக்கலாம். இதில் டவுட் இதில் சந்தேகத்தை ஒன்றும் இல்லை. ஆனால் பாவம் அவங்க கேட்டாங்க, அதெல்லாம் நான் சொன்னேன். நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க, சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டது நம்ம மனசை விட்டு கெட்டது போகணும், பொறாமல் போகணும். அவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னென்னா அதை எப்படி அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம், நம்மளும் அதை எப்படி அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்னா நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் நினைக்கக்கூடாது, நம்மளும் நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அது தெரியுதா உங்களுக்கு? யார் வந்தாலும் ஒருத்தவங்க நல்ல ஒரு வீட்டுக்கு நல்ல எண்ணத்தோடு வராங்களா கெட்ட எண்ணத்தோடு வராங்களா நம்ம தெரியாது. ஆனால் இனிப்பாக பேசிட்டு போவாங்க, ஆனால் யாருன்னு நம்ம தெரியாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள நம்ம அன்பாக நடக்கணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம அன்பாக அவங்கக்கிட்ட பேசி நல்லா இருக்கீங்களா சொல்லி, காப்பி டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, நம்ம கேட்டோன்னா அவங்க மனசு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும். நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க மனசு குளிர்ச்சி. அனைவருக்கும் அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் மனசார வாழ்த்துங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் சரி, நல்ல எண்ணத்தோடு வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துங்க. நிஜமாக தன்வினி தன்னை தான் சுடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அது நடக்கும். இப்போ அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போ நான் நல்லா, அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா இருப்பேன். எனக்கு செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாமல் தெய்வம் எப்போவுமே நம்ம துணையாக இருக்கும். அதாவது நம்ம அவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் பாருமே, அதே தெய்வம் நம்ம துணையாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களை இறக்கப்படுறவங்கள, ஐயோ அந்த பொண்ணு வேலை நடக்க முடியல, ஐயோ அந்த பாவம் அந்த பையன் வேலை சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்களேன், அது கடவுள் நிச்சயமாக சந்தோஷப்படும். எல்லாமே சந்தோஷம். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ, நல்லது கெட்டது எது நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதே தான் குழந்தைங்க செய்வாங்க. நிச்சயமாக குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு நம்ம என்ன கற்றுத்தரோமோ அதுதான் குழந்தை செய்யும். அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதே உங்களுக்கே அப்படியே திருப்பிடும். அந்த குழந்தை என்ன பண்ணுதோ, ஆமாம் அம்மா அப்பா அப்படி தான் சொல்கிறாங்க, நம்மளும் அம்மா அப்பா கிட்ட இப்படியே நடந்துக்கலாம், பொய் சொல்லலாம், நம்ம பொய் சொல்லலாம், தப்பு பண்ணலாம், அப்படியே அவங்களுக்கு அது மாதிரி நடந்துடும். அது கடைசியில் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எல்லாமே நல்லதே சொல்லி கொடுங்க, நல்லதே நடக்கும். இந்த பொங்கலுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த கோயிலில் நான் எடுத்தது, இந்த கோயிலை அனுப்பி வச்சாங்க, அதனால் இந்த கோயிலில் எடுத்தது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள். மாரியம்மனோட அலங்காரமும் சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல்.